ஹலோ மக்களே, இந்த மாதிரி விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவை இப்போ இல்லங்க எப்போதுமே வர்ணிக்க வார்த்தைகள் கிடையாது. அதுலயும் நம்ம மக்களை பத்தி சொல்லவாங்க வேணும். என்னதான் அஞ்சறிவு படைச்ச விலங்கா இருந்தாலுமே கூட அந்த ஒரு விலங்கையும் தங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மெம்பரா தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பும் காட்டுவாங்க. இப்படி பாசத்துல பிணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விலங்கும் அதை வளர்க்கக்கூடிய ஓனரும் சில தருணங்கள்ல பிரிய வேண்டிய நேரம் வரும். அப்படி பிரிஞ்சு சில மாசங்கள்லயோ அப்படி இல்லைன்னா பல வருஷங்கள் மறுபடியும் சந்திக்கும் போது அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில பாசம் அப்படிங்கிற ஒண்ணு குறைஞ்சிருக்குமா என்ன? அந்த ஒரு அமேசிங்கான காட்சிகளை நம்ம பார்க்கும் போது நமக்கே தெரியாம நம்மளுடைய கண்கள் கண்டிப்பா கலங்குங்க. இது கூட சேர்த்து ஏதோ ஒரு இனம் புரியாத சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்குள்ள ஹாப்பியான ஒரு ஃபீலையும் கொண்டு வரும். இது எல்லாமே ஒரு பெட் லவரா இந்த ஒரு வீடியோல வரக்கூடிய அமேசிங்கான ரீயூனியன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸ்ங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை நீங்க என் வரைக்கும் பாருங்க. உங்களுக்குள்ளயும் பல உணர்வுகள் வரும். அத எழுத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கியாரா அப்படிங்கிற இந்த ஒரு சிங்கம் 8 வருஷம் கழிச்சு தன்னை ரெஸ்கியூ பண்ணி கொஞ்ச காலம் வளர்த்த நபரை பார்க்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இப்படி ஒரு அன்பை காட்டி இருந்துச்சு. உக்ரைன் ரஷ்யா வார்ல எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போலதான் இந்த நாயும் அந்த நாயை வளர்த்த நபரும் கிட்டத்தட்ட 6 மாசம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போது அந்த இடத்துல நடந்த விஷயம் பல பேருடைய கண்களை கலங்க வச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பாசமான நாய் உங்க வீட்லயே இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த நாயோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. யானைகள் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விலங்கு. அப்பேற்பட்ட யானைகளையும் அன்போட பாத்துக்கிட்ட ஒரு நபர் 14 மாசங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த யானைகளை பார்க்க வரும்போது அந்த யானைகள் காட்டியிருந்த அன்பை பாருங்க. இந்த சிம்பான்சியோட முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த சிம்பான்சி ஆபத்துல இருக்கும் போது அதை காப்பாத்தின நபர்களை ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திச்சதுனாலதான். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி தடவை இந்த கப்பல் இந்த சிம்பான்சியை பார்க்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல அதனோட 7 எலும்புகள் முறிஞ்சு ரொம்பவுமே ஆபத்தான ஒரு நிலைமையில இருந்திருக்கு. அப்போ அதை காப்பாத்தி பாசமா பாத்துக்கிட்டு இந்த கப்பல் செஞ்ச உதவிய பல வருஷங்கள் கடந்தும் அந்த குரங்கு மறக்கல. ஆனா அது கூட சேர்த்து அவங்க மேல அது வச்ச அந்த பாசமும் கொஞ்சம் கூட குறையல. இந்த நபர் ரொம்பவுமே பாசமா வளர்த்த நாய் வெள்ளத்துல மாட்டி அந்த நபரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஆனா அந்த நபருக்கு தன்னோட நாய் உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த ஒரு நாயை தேடி இருக்காரு. அண்ட் ஃபைனலா அந்த நபருடைய நம்பிக்கை வீண் போகல. அவர் இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல அந்த நாய் உயிரோட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வர அந்த நாயை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த இடத்துக்கே போயிறாரு. அண்ட் அந்த இடத்துல நடந்த பாச போராட்டம் அப்படிங்கிறது அன்பிலீவபிள். ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஆபத்துல இருந்த தன்னை காப்பாத்தி இந்த நபர் செஞ்ச உதவிய இந்த சிங்கம் இப்ப வரைக்கும் மறக்கல. ஆனா அந்த நபர் மேல அந்த சிங்கம் வச்சிருக்க அன்பு அப்படிங்கிறது இப்போ இல்ல, எப்போதுமே குறைய வாய்ப்பே இல்ல. என்னதான் ஹேர் கட் பண்ணி தன்னோட அடையாளத்தையே கம்ப்ளீட்டா மாத்தி இருந்தாலும் தன்னை அன்போட பாத்துக்கிட்ட இந்த பையனை அந்த கோழி மறந்துருமா என்ன? நீர் யானைகள் ரொம்பவுமே ஆபத்தான விலங்கு. அதை யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஒரு விலங்கு மேலையும் நீங்க உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒன்ன காட்டினா அதுவும் இந்த மாதிரி நாய்க்குட்டி தான். இதுல இருந்து அன்பு அப்படிங்கிறது என்னதான் ஒரு 3 எழுத்து வார்த்தையா இருந்தாலுமே கூட காட்டோட ரொம்பவுமே ஆபத்தான விலங்குகளை கூட கட்டி போடுற அளவுக்கு சக்தி அதுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் ஜூபிடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சிங்கத்தோட புடிவாதம். சின்ன வயசுல இருந்தே இந்த ஜூபிடா சிங்கம் கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு சர்க்கஸ்ல தான் வாழ்ந்து வந்திருக்கு. அப்போதான் கொலம்பியன் கவர்மெண்ட்னால இந்த மாதிரி சர்க்கஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சிங்கங்களையும் ஜூக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போடப்பட இந்த ஒரு ஜூபிடா சிங்கத்தையும் ஒரு ஜூக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த சிங்கம் அந்த ஜூல கொடுக்கிற எந்த ஒரு சாப்பாடையுமே சாப்பிடாம இந்த ஒரு நிலைமைக்கு வந்துருது. அப்போ ஏற்கனவே அந்த சிங்கத்தை வளர்த்த ட்ரெயினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வர அவங்க இந்த சிங்கத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல நடந்த பாச போராட்டத்தை நீங்களே பாருங்க.